ஹாய் விவஸ், மீண்டும் வெல்ஸ் அண்ட் ரிவ்யூ தமிழ் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்தியன் கார் மார்க்கெட்டில் இந்தியன் கார் மேக்கரான டாடா மஹிந்திரா லான்ச் பண்ணுறதுக்கு ஷெடியூல் பண்ணியிருக்கக்கூடிய மிக முக்கியமான 11 கார்கள் பற்றின டீட்டெயில் ரிப்போர்ட் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கார்கள் பற்றி செய்திகள், ரிவ்யூஸ், கம்பேரிசன் எல்லாமே உங்களுக்காக நம்ம டெய்லி போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். 2025 மாருதி சுசுகி லான்ச் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கக்கூடிய மிக முக்கியமான கார்கள் பற்றின டீட்டெயில் வீடியோ நம்ம ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதனுடைய லிங்க் ஐ பட்டன்லையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுத்து வைக்கிறேன். உங்களை யாராவது பார்க்கணும்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நாம டாடா மஹிந்திரா இவங்க ரெண்டு பேருமே லான்ச் பண்றதுக்கு பிளான் பண்ணிருக்கக்கூடிய அந்த மிக முக்கியமான கார்கள் பத்தின டீடைல் பார்க்கலாம். முதன்மையா மஹிந்திராவுடைய கார்கள் பத்தின டீடைல் ரிப்போர்ட்டை பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுத்தமான தரமான எந்த கலப்படமும் இல்லாத 100% தரமான தேன் உங்களுக்கு வேணும்னா இந்த ஸ்கிரீன்ல இருக்கக்கூடிய நம்பர்ல கான்டாக்ட் பண்ணுங்க. கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் தான் இந்த தேனுடைய ஆரிஜின். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தேனுடைய விலையும் கான்டாக்ட் நம்பரையும் உங்களுக்காக கொடுத்திருக்கேன். உங்களுக்கு யாராவது வேணும்னா நீங்க டைரக்டா கான்டாக்ட் பண்ணி இந்த தேனை வாங்கிக்கலாம். முதன்மையா இந்தியன் கார் மார்க்கெட்ல மஹிந்திரா லான்ச் பண்றதுக்கு பிளான் பண்ணிருக்கக்கூடிய கார்கள் பத்தி பார்க்கலாம். முதன்மையா இந்தியன் கார் மார்க்கெட்ல மஹிந்திரா 2025 லான்ச் பண்றதுக்கு பிளான் பண்ணிருக்கக்கூடிய இந்த மிக முக்கியமான கார்கள் எது அப்படிங்கறத டீடைலா பார்க்கலாம். முதலாவது காருங்கிறது மஹிந்திராவுடைய XUV 4XO அப்படிங்கிற கார். இது ஒரு எலக்ட்ரிக்கல் செக்மெண்ட்ல வரக்கூடிய ஒரு கார். இந்தியன் கார் மார்க்கெட்ல கரண்டா இருக்கக்கூடிய மஹிந்திரா XUV 3XO காரனுடைய ஒரு எலக்ட்ரிக்கல் வெர்ஷனை தான் இந்தியன் கார் மார்க்கெட்ல மஹிந்திரா லான்ச் பண்ண போறாங்க. இந்த காரை பொறுத்த வரைக்கும் 2 பேட்டரி ஆப்ஷன் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதாவது 34.5 கிலோவாட் ஒரு பேட்டரியும் 39.5 கிலோவாட்ல இன்னொரு பேட்டரி ஆப்ஷன் கொடுக்க போறாங்க. வரக்கூடிய மார்ச் மாதம் 2025 இந்த கார் இந்தியன் கார் மார்க்கெட்ல லான்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இதனுடைய தமிழ்நாடு எக்ஸோரூம் பிரைஸ்ங்கிறது 16,74,000 ஆரம்பிச்சு 17,69,000 வரைக்கும் மஹிந்திரா ஃபிக்ஸ் பண்றதுக்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு. மஹிந்திராவுடைய இரண்டாவது காருங்கிறது XEV7E அப்படிங்கிற கார். இந்த காரை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இந்தியன் கார் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய மஹிந்திரா XUV 700 காரனுடைய எலக்ட்ரிக்கல் வெர்ஷன் தான் இந்தியன் கார் மார்க்கெட் லான்ச் பண்ண போறாங்க. மார்ச் மாதம் 2025 இந்த காரமே லான்ச் பண்ண போறாங்க. இதனுடைய எக்ஸ்போர்ட் பிரைஸ்ங்கிறது 21 லட்சத்திலிருந்து ஆரம்பிச்சு 25 லட்சம் ரூபாய் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இந்த காரோட ரேஞ்ச், அதாவது ஒரு முறை இந்த பேட்டரி நீங்க 100% சார்ஜ் பண்ணீங்கன்னா 680 கிலோமீட்டர் வரைக்கும் இந்த வண்டியோட ரேஞ்ச் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. XUV 700 கார்ல என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்களோ இந்த எல்லா ஃபீச்சர்ஸுமே மஹிந்திரா தங்களுடைய எலக்ட்ரிக்கல் வெர்ஷனான XEV7ங்கிற இந்த ஒரு அற்புதமான காரை எடுத்துட்டு வர போறாங்க அப்படிங்கிறதுலயும் ஒரு உண்மையான விஷயமா இருந்துகிட்டு இருக்கு. மூணாவது காருங்கிறது இந்தியன் கார் மார்க்கெட்ல மஹிந்திரா லான்ச் பண்ண ஒரு அட்டகாசமான காருங்கிறது மஹிந்திரா தாருங்கிற கார். மஹிந்திரா தாரை பொறுத்த வரைக்கும் முதன்மையாக அவங்க லான்ச் பண்ணும்போது 3 டோர்ல தான் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு பிறகு இப்போ ரீசெண்டாக 5 டோர்ல லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ முதன்மையாக லான்ச் பண்ண 3 டோர் காருக்கு ஒரு ஃபேஸ் லிஃப்ட் எடிஷன் கொடுக்க போறாங்க. இதில் என்னென்ன விஷயங்கள் அவங்க எடுத்துட்டு வர போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கரண்டாக இருக்கக்கூடிய மஹிந்திரா 5 டோர்ல என்னென்ன புதுமையான விஷயங்கள் கொடுத்துருக்காங்களோ இது எல்லாத்தையுமே 3 டோர்லையுமே எடுத்துட்டு வர போறாங்க. வரக்கூடிய ஏப்ரல் மாதம் 2025 3 டோர் தார் உங்களுக்கு லான்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இதோட பிரைஸ் ரேஞ்சுங்கிறது 13 லட்சத்திலிருந்து ஆரம்பிச்சு 21 லட்சம் ரூபாய் வரைக்கும் வரதுக்கான சான்சஸும் இருக்கு. இந்த கார்ல என்னென்ன ஃபீச்சர்ஸ் மாறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்னு பாக்குறீங்கன்னா, கிரில்ல ஒரு பெரிய மாற்றங்கள் இருக்கலாம். சி ஷேப் டேட்டர் ரன்னிங் லாம்ப் எடுத்துட்டு வர போறாங்க. இப்போ இருக்கக்கூடிய 5 டோர்ல இருக்கக்கூடிய அதே டியூட்டோன் அலைவிலையும் இந்த காருக்கு எடுத்துட்டு வர போறாங்க. நாலாவது காருங்கிறது மஹிந்திராவுடைய ஸ்கார்பியோ என்னங்கிற கார். மஹிந்திரா ஸ்கார்பியோ என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க இது வரைக்குமே அபிஷியல் அனௌன்ஸ் பண்ணல. இருந்தாலும் நிறைய ரூமர்ஸ் வந்துகிட்டு இருக்கு. வரக்கூடிய 2025 ஆகஸ்ட் மாதத்துக்கு பிறகு இந்த காரும் இந்தியன் கார் மார்க்கெட்ல லான்ச் பண்ண போறாங்க. இந்த கார் லான்ச் பண்ணும்போது கூடவே இன்ஜின் ஆப்ஷன்ஸ் கொஞ்சம் அடிஷனலா கொடுக்க போறாங்க. இது வரைக்கும் பெட்ரோல் கிடையாது. இனிமே வரும்போது 2 லிட்டர்ல டர்போ பெட்ரோல் இன்ஜின் கொடுக்க போறாங்க. கூடவே 2.2 லிட்டர்ல ஒரு டீசல் இன்ஜின் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸ்கார்பியோ என் கார் தமிழ்நாட்டில் லான்ச் ஆகும்போது இதோட எக்ஸ்ஷோரூம் பிரைஸ்ங்கிறது 13,85,000 ஆரம்பிச்சு 24,54,000 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்லாம ஸ்கார்பியோ என்ல உங்களுக்கு சேஃப்டியில அடாஸையும் எடுத்துட்டு வர போறாங்க. இப்போ கரண்டா இருக்கக்கூடிய ஸ்கார்பியோ என் கார்ல அடாஸ் ஆப்ஷன் கிடையாது. அதே நேரத்தில் இன்னைக்கு இந்த காருக்கு டஃப் காம்படிஷன் கொடுத்துட்டு கூடிய மற்ற பல பிராண்டுகளுடைய கார்கள்ல அடாஸ் ஆப்ஷன் இருக்கிறதுனால கண்டிப்பா மஹிந்திராவோட ஸ்கார்பியோ என் கார்லயுமே அடாஸ் ஆப்ஷன் எடுத்துட்டு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இப்போ இரண்டாவது செக்மெண்ட் இந்தியன் கார் மார்க்கெட்ல டாடா 2025 லான்ச் பண்றது ஷெட்யூல் பண்ணிருக்கிற கார்கள் எந்தெந்த கார்கள் அப்படிங்கறத டீடைலா பார்க்கலாம். முதன்மையான காருங்கிறது டாடா தங்களோட ஜியாராங்கிற கார் இந்தியன் கார் மார்க்கெட்ல 2025 லான்ச் பண்ண போறாங்க. இந்த ஒரு காரை பொறுத்த வரைக்கும் 2 ஆப்ஷன்ல லான்ச் பண்ண போறாங்க. அது நார்மலா வரக்கூடிய பெட்ரோல் ஆப்ஷன்லையும் கூடவே எலக்ட்ரிக்கல் ஆப்ஷன்லையும் இந்த காரை லான்ச் பண்றதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. வரக்கூடிய ஜனவரி 17 இந்த காரோட அன்வீல் இருக்கிறதுக்கான சான்சஸும் அதிகமா இருக்கு. அதாவது ஆட்டோ எக்ஸ்போல அன்வீல் பண்றது கூடவே ஷோகேஸ் பண்றதுக்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு. இந்த காரோட பிரைஸ் ரேஞ்சுங்கிறது நீங்க நார்மல் பெட்ரோல் வெர்ஷன் எடுக்கிறதா இருந்தா 11 லட்சத்திலிருந்து ஆரம்பிச்சு 14 லட்சம் ரூபாய் வரைக்கும் இந்த காரோட பேசிக் பிரைஸ் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதே எலக்ட்ரிக்கல் கார் நீங்க எடுக்கிறதா இருந்தா 20 லட்சத்திலிருந்து 25 லட்சம் ரூபாய் வரைக்கும் இந்த காரோட பேஸ் பிரைஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இந்த காரை பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரிக்கல் வெர்ஷன் எடுக்கும்போது 2 பேட்டரி ஆப்ஷன் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஒன்று 60 கிலோவாட்லையும் இன்னொன்று 80 கிலோவாட்லையும் இந்த காருடைய பேட்டரி ஆப்ஷன் கொடுக்க போறாங்க. இதோட ரேஞ்சுங்கிறது அது இந்த பேட்டரி 100% சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா 500 கிலோமீட்டர் உங்களுக்கு ரேஞ்ச் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கு. அதே நீங்க ஐசிஇ இன்ஜின் நார்மல் இன்ஜின் எடுக்கும்போது இங்க 1.5 லிட்டர்ல 4 சிலிண்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின் கொடுக்க போறாங்க. இதோட பவர்ங்கிறது 170 PS பவர். டார்க்கை பொறுத்த வரைக்கும் 280 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் இந்த ஒரு இன்ஜினுக்கு இருக்க போது இது எல்லாமே கடந்து டாடா சியாராங்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு நேம் டேக் இருக்கு.
இந்தியன் கார் மார்க்கெட்டில் டாடா சியாரா ஒரு பெரிய ஒரு பிராண்டை கிரியேட் பண்ண ஒரு காரும் கூட, அந்த ஒரு காரை இப்போ ரீஃபார்ம் பண்ணி இந்தியன் கார் மார்க்கெட்டில் எடுத்துகிட்டு வர போகிறாங்க. கண்டிப்பாக என்னோட சேல்ஸுங்கிறது பெரிய அளவில் இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் எல்லாருக்கிட்டையுமே இருந்துகிட்டு இருக்கு. இரண்டாவது மிக முக்கியமான காருங்கிறது இப்போ கரண்டாக இருக்கக்கூடிய டாடா ஹேரியர் காருங்கிறது மக்கள் பெரிய அளவில் விரும்பி எடுத்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கார். இந்த காருடைய ஒரு எலக்ட்ரிக்கல் வெர்ஷனும் இந்தியன் கார் மார்க்கெட்டில் டாடா எடுத்துகிட்டு வர போகிறாங்க. இதையுமே உங்களுக்கு வரக்கூடிய ஜனவரி 1 நடக்கக்கூடிய ஆட்டோ எக்ஸ்போவில் இந்த காரையுமே அன்வீல் பண்ணதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. இதனோட பிரைஸ் ரேஞ்சுங்கிறது 25 லட்சத்திலிருந்து ஆரம்பிச்சு 30 லட்சம் ரூபா வரைக்கும் இதனோட பேஸ் பிரைஸ் கோட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு காரில், அதாவது இந்த எலக்ட்ரிக்கல் வெர்ஷன் காரில் டியூவல் மோட்டர் செட்டப் கொண்டு வரதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. இது எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. டியூவல் மோட்டர் செட்டப் வரும்போது இதை நீங்கள் வந்து ஒரு ஆல் வீல் டிரைவாக யூஸ் பண்ண முடியும். ஸோ ஒரு ஹை ரேஞ்சில் ஒரு வண்டியை யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு எலக்ட்ரிக்கல் ஆப்ஷன் கூடிய ஒரு வண்டி வேணும் எதிர்பார்க்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஒரு கார் வரப்பிரசாதமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. கூடவே டாடா ஹேரியர்னுடைய எலக்ட்ரிக்கல் வெர்ஷன் எடுக்கும்போது இதனோட ரேஞ்சுங்கிறது 550 கிலோமீட்டர் ரேஞ்ச் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. நான் ஒரு சின்ன ஒரு ஹிண்ட் கொடுத்துக்கிறேன். இங்கே எல்லா இடத்துலையுமே அவங்க வந்து 550, 600, 450 ரேஞ்சை கொடுத்துட்டு இருக்காங்க. அதாவது நீங்கள் பேட்டரியை 100% சார்ஜ் பண்ணிங்கன்னா அவங்க சொல்லக்கூடிய ரேஞ்ச் எல்லாமே 450 600 கிலோமீட்டர் வரைக்கும் ஒவ்வொரு கார்களுக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ஆன் ரோடுக்கு வரும்போது இதுவரைக்கும் எலக்ட்ரிக்கல் கார் பையருமே இந்த ஒரு ரேஞ்ச் கிடைச்சது அப்படின்னு எங்கேயுமே சாலிடாக சொன்னது கிடையாது. அவங்க கிளைம் பண்ணக்கூடிய எந்த ஒரு ரேஞ்சும் இது வரைக்கும் கிடைக்கல. இதனால் எலக்ட்ரிக்கல் கார் எடுக்கும்போது 1-2 முறை யோசிச்சு எடுங்க. ஏன்னா எலக்ட்ரிக்கல் காரை பொறுத்தவரைக்கும் அவங்க டிசைன் பண்ணக்கூடிய கிரிட்டீரியாங்கிறது ஒரு நார்மலான பிளைன் சர்ஃபேஸ் இருக்கக்கூடிய ரோட்டில் ஓட்டும்போது என்ன ரேஞ்ச் கிடைக்கும் அப்படிங்கிறத அவங்க ஃபிக்ஸ் பண்ணி ஒரு கேம்பெயினாக, ஒரு அட்வர்டைஸ் கேம்பெயினாக தான் அதை பொசிஷன் பண்ணி அதை செல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அந்த ரேஞ்ச் கிடைக்காது. நம்ம ஊரில் எடுத்து ஒரு எலக்ட்ரிக்கல் காரை ஓட்டும் போது டிராஃபிக்கில் மாட்டுவோம். நம்மளோட ரோட் சர்ஃபேஸுங்கிறது கண்டிப்பாக பள்ளம் மேடாக இருக்கும். நம்ம வண்டியை யூஸ் பண்ணக்கூடிய விதங்கிறது ஏர் கண்டிஷனர் போடுவோம், ஏர் கண்டிஷனர் ஆஃப் பண்ணுவோம், அதே மாதிரி விண்டோஸ் ஓப்பன் பண்ணி வச்சிருப்போம். இப்படி நிறைய விஷயங்கள் இதில் இன்வால்வ் ஆகும்போது அவங்க கிளைம் பண்ணக்கூடிய மைலேஜ் கண்டிப்பாக கிடையாது. இது மட்டும் இல்லாமல் டாட்டானுடைய கார்களில் இதுக்கு முன்னாடி நிறைய கம்ப்ளைண்ட்ஸும் வந்துகிட்டு இருக்கு. இவங்க கிளைம் பண்ணக்கூடிய மைலேஜ் 450 இருந்தால் கிடைக்கிறது 70-80ங்கிற மிகவும் கம்மியான மைலேஜ் கிடைக்குது அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்டும் நிறைய வந்துகிட்டு இருக்கு. ஸோ இதனால டாடா மஹிந்திரா அப்படின்னு கிடையாது, நீங்கள் எந்த ஒரு காருடைய ஈவி எடுக்கிறதா இருந்தாலும் ஒரு முறைக்கு 2 முறை படித்து தெளிவாக தெரிஞ்சு எடுக்கிறது தான் ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். எதனாலனா எலக்ட்ரிக்கல் கார்களை பொறுத்த வரைக்கும் இப்போ ரீசெண்ட் இயர்ஸில் தான் இந்தியன் கார் மார்க்கெட்டில் லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் இது ஸ்டடி பண்ணி க்ரோ அப் ஆகிறதுக்கு நிறைய வருடங்கள் ஆகும். என்னை பொறுத்த வரைக்கும் 2027, 2028 அல்லது மேக்ஸிமம் 2030 ஆகும்போது தான் ஓரளவுக்கு டாட்டா நம்மளோட எலக்ட்ரிக் கார்கள் எல்லாமே ஒரு டீசெண்டான கார்களை இந்தியன் கார் மார்க்கெட்டில் வரும் அப்படிங்கிறதான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதனால் இப்போ கரண்டாக எடுக்கக்கூடியவங்க யாராக இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு எடுங்க. என்னுடைய ரெக்கமெண்டேஷன், என்னோட தனிப்பட்ட ரெக்கமெண்டேஷன்ங்கிறது எலக்ட்ரிக்கல் கார்களுக்கு போகாமல் டேரெக்டாகவே இங்கே பெட்ரோல் அது ஐசி இன்ஜின்ஸ் இருக்கக்கூடிய கார் எடுத்து யூஸ் பண்ணுறது தான் இன்னைக்குள்ள காலகட்டத்துக்கு பொருந்தக்கூடிய விஷயமா இருக்கும். ஏன்னா இன்னிலேருந்து அடுத்த ஒரு 5 வருடங்கள் பார்த்தீங்கன்னா 2030 நம்ம எந்த ஒரு கார் இருந்தாலும் மினிமம் 5 இயர்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ 2030க்கு பிறகு நீங்கள் எலக்ட்ரிக்கல் கார் போகும்போது கண்டிப்பாக மேக்ஸிமமான எல்லா ஸ்டடீஸும் முடிஞ்சு ஒரு அற்புதமான காராக நமக்கு இருக்கிறதான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. இப்போ டாடா லான்ச் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிக்கக்கூடிய அந்த 3வது காருங்கிறது டாட்டாவோட சஃபாரியினுடைய எலக்ட்ரிக்கல் வெர்ஷன் லான்ச் பண்ண போறாங்க. இந்த காருமே பார்த்தீங்கன்னா February 2025 இந்த காரோட லான்ச் இருக்கும். இதோட பிரைஸ் ரேஞ்சுங்கிறது 32 லட்சத்திலிருந்து ஆரம்பிச்சு 40 லட்சம் ரூபாய் வரைக்கும் பேஸ் பிரைஸ் இருக்கிறதான சான்சஸ் அதிகமாக இருக்கு. இந்த காரோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா அவங்க கிளைம் பண்ணக்கூடியது 500 கிலோமீட்டர். டாடா லான்ச் பண்ணுறது பிளான் பண்ணிருக்கக்கூடிய 4வது காருங்கிறது டாட்டாவோட பஞ்ச் காரோட ஃபேஸ்லிஃப்ட் எடிஷன் கொடுக்க போறாங்க. இதுவே பார்த்தீங்கன்னா 2022 செப்டம்பர் மாதத்தில் டாடா பஞ்சினுடைய ஃபேஸ்லிஃப்ட் ஆப்ஷன் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இன்டீரியர் எக்ஸ்டீரியர் ரெண்டுலையுமே உங்களுக்கு மாற்றங்கள் இருக்கும். இன்ஜின்ல கண்டிப்பாக மாற்றங்கள் இருக்காது. இனி டாடா லான்ச் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிருக்கக்கூடிய 6வது காருங்கிறது டாட்டாவோட ஹேரியர் பெட்ரோல் ஒன்று லான்ச் பண்ண போகிறாங்க. இதனுடைய லான்ச்சுங்கிறது ஜூன் மாதம் 2025 இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ப்ரைஸுங்கிறது 14 லட்சத்திலிருந்து ஆரம்பிச்சு 20 லட்சம் ரூபா வரைக்கும் இதோட பேஸ் ப்ரைஸ் வரதுக்கான சான்சஸும் இருக்குது. இதனுடைய இன்ஜினை பொறுத்த வரைக்கும் 6 ஸ்பீடில் மேனுவல் கூடவே டிசிடி டெக்னாலஜியில் ஆட்டோமேட்டிக் கொடுக்க போகிறாங்க. ஸோ கண்டிப்பாக ஓரளவுக்கு ஓட்டுறதுக்கு பெர்ஃபெக்டான ஒரு கார் இந்த கார் இருக்கும் அப்படிங்கிற எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. டாடா லான்ச் பண்ணுறதுக்கு, அதாவது 2025 லான்ச் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிருக்கக்கூடிய அந்த மிக முக்கியமான கார் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாடா டியாகோ, டாடா டிகோர். இது ரெண்டுமே பட்ஜெட் பிரைஸ் ரேஞ்சில் வரக்கூடிய கார்கள். டாடா டியாகோ பொறுத்த வரைக்கும் ஒரு ஹேட்ச்பேக் கார், டாடா டிகோரை பொறுத்த வரைக்கும் 4 மீட்டருக்கு உள்ளாடி வரக்கூடிய ஒரு காம்பாக்ட் சிடான் கார். ஸோ இந்த ரெண்டு காருமே பார்த்தீங்கன்னா 4 வருடங்களுக்கு முன்னாடி இந்தியன் கார் மார்க்கெட்டில் ஃபேஸ்லிஃப்ட் எடிஷனாக லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு அப்டேட்டும் இல்லாமல் தான் இந்த கார் வச்சுட்டு இருக்காங்க. 2025 இந்த காருக்கு மிகப்பெரிய ஒரு சேஞ்சஸோட இந்தியன் கார் மார்க்கெட் லான்ச் பண்ண போறாங்க. இது கண்டிப்பாக ஒரு நார்மல் காஸ்மெட்டிக் அப்டேட்டாக இருக்காது. மேக்ஸிமமான ஃபீச்சர் சேஞ்சஸோட தான் இந்த கார் எடுத்துட்டு வர போறாங்க. இதோட எக்ஸ்டீரியர், இன்டீரியர் எல்லாத்துலயுமே பெரிய அப்டேட் இருக்கும். கூட டிசைன்லயுமே சேஞ்சஸ் கொடுக்க போறாங்க, இன்ஜின்லயுமே சேஞ்சஸ் கொடுக்க போறாங்க. ஸோ உங்களை யாராவது டாடா டியாகோ, டாடா டிகார் எடுக்கிறதுக்கு இப்போ பிளான் பண்ணிருக்கீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி எடுக்கிறது ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். இந்த காரை பொறுத்தவரை இதோட பிரைஸ் ரேஞ்சை பொறுத்த வரைக்கும் டாடா டியாகோட பிரைஸ் ரேஞ்சுங்கிறது 5,20,000 ரூபாய். அது டாடா டிகாரை பொறுத்த வரைக்கும் 6,20,000 ரூபாய். நான் சொன்ன ரெண்டு பிரைஸுமே உங்களுக்கு தமிழ்நாடு எக்ஸோரூம் பிரைஸ் அப்படிங்கிறத ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இன்றைக்கி கொடுத்த இந்த ஒரு ரிப்போர்ட் கண்டிப்பாக உங்களை ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கோம் நம்புறேன். இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அன்பின் விவேக். தேங்க்யூ.